இன்றைக்குள்ள தலைப்பு தேவராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். தேவராஜ்யம் என்றால் என்ன? வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட்? தேவராஜ்யத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? What is who will be there in the kingdom of God? தேவராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்கும்? What will be there in the kingdom of God? தேவராஜ்யம் வந்து விட்டாச்சு அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? If God were to say the kingdom of God is here, what does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? தேவராஜ்யத்தில் என்னென்னலாம் நம்ம கண்டுகொள்ள முடியும்? What can we experience in the kingdom of God? Jesus' message was the time is fulfilled. நேரம் வந்தாச்சு, the time is done. And then he says the kingdom of God is at hand. தேவராஜ்யம் கிட்ட வந்தாச்சு. Right? மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இயேசு ஒன்னும் சுவிசேஷமே பேசல, இயேசு ஒன்னும் சிலுவைக்கே போல. புரிஞ்சதா? Jesus has not gone even to the cross. The gospel, the blood has not been shed. Stripes, அடிகள் வாங்கல, ரத்தம் சிந்தப்படல. ஆனா இயேசு சொல்றது மனம் திரும்புங்கள். மார்க் 1 அதிகாரத்துல இயேசு சொல்றது மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் வந்து விட்டாச்சு. தேவராஜ்யம், the kingdom of God is at hand.